கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் எவ்வாறு தோன்றியது என்பது பற்றிய சுவையான வரலாறு. இறைவனின் நேரடி தொடர்பு அருந்துவிட்ட பொழுது அவர் தேவ தூதர்கள் மூலமாக நம்முடன் தொடர்பு கொண்டார். அவ்வாறு எழுதப்பட்ட வேதாகமத்தை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு துறைகளை சார்ந்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதினார்கள். வேதாகமத்தை வேத வல்லுநர்கள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என இரண்டாக பிரித்துள்ளனர். பழைய ஏற்பாட்டின் காலம். பழைய ஏற்பாட்டில் சிறிதும் பெரிதுமாக 39 புத்தகங்கள் உள்ளன. முதலாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு. இது கிமு 2150 எழுதப்பட்டது. மற்ற 38 புத்தகங்களும் கிமு 1500 முதல் கிமு 400 வரை எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டை பிரமாணம், தீர்க்க தரிசனம், வேத எழுத்துக்கள் என்று 3 வகையாக பிரித்துள்ளனர். மொழி. 39 புத்தகங்களும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டுள்ளது. எஸ்ரா, எரேமியா மற்றும் தானியேல் புத்தகங்களில் சில பகுதிகள் அராமிக் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து பேசிய மொழி இதுவே. ஆசிரியர்கள். ஆமோஸ் போன்ற கூலி வேலை செய்பவர்கள் முதல் தாவீது போன்ற அரசர்கள் வரை பல குணங்களுடைய பல தொழில்களில் ஈடுபட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியால் ஏவப்பட்டு எழுதினார்கள். 10 கற்பனைகளை மட்டும் தமது சொந்த விரலினால் கடவுள் எழுதினார். ஆண்டவர் வசனம் தந்தார். அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் கூட்டம் மிகுதி என்கின்ற வசனத்தின்படி 32 வித்தியாசமான மனிதர்கள் ஒரே கருத்தான நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்கின்ற கருத்தை மட்டும் எழுதியுள்ளார்கள். புதிய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டின் காலம் கிபி 50 முதல் கிபி 100 வரை ஆகும். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்குள் 27 புத்தகங்களும் எழுதப்பட்டுள்ளது. யாக்கோபின் நிருபம்தான் முதலில் எழுதப்பட்ட புத்தகம் ஆகும். புதிய ஏற்பாட்டை சுவிசேஷங்கள், நிருபங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று 3 வகையாக பிரித்துள்ளனர். இயேசு கிறிஸ்து அராமிக் மொழியில் பேசினாலும் புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில்தான் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், வைத்தியர், கூடார தொழிலாளி போன்ற பல பணிகளில் ஈடுபட்ட 8 வேத அறிஞர்கள் புதிய ஏற்பாட்டை எழுதினார்கள். இப்பொழுது எழுத்து வடிவம் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அதிக மொழிகளில் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படும் புத்தகம் பரிசுத்த வேதாகமமே ஆகும்.